Hi viewers, India Glitz viewers. This is an audio launch function. இதுக்கு மியூசிக் போட்டிருக்க சஞ்சீவ் கண்ணா, கோரியோகிராஃபர் அக்ஷய் ஆனந்த், ஜீவித் மாஸ்டர் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கோரியோகிராஃபர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் ஃபோக் சாங்ஸ் ஒன்று இருக்கிறதுலே அந்த பாட்டு தான் மிக கஷ்டமான ஒரு சாங்ஸ். ரொம்ப கடினமாக ட்ரைனிங் எடுத்து அதுக்கு ஆல்ரெடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அது கோரியோகிராஃப். அது வந்து பார்த்திங்கன்னா பீச் மணலில் ஆடுறது, அடிக்காத வெயிலில் அந்தளவு கஷ்டப்பட்டு ஆடியிருக்கோம். ரொம்ப அவுட்புட் நல்லா வந்திருக்கும். நீங்களே பார்த்து தேட்டரில் பார்த்து ஆடுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி ஆரான்னு சொல்லி இந்த படம் இன்றைக்கி இசை வெளியீடு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னிலிருந்து எங்கே வேணாலும் இந்த படத்தோட பாடல்கள் நீங்கள் விரும்பி கேட்கலாம். என்னென்னா வீடியோ பைரசியை ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். பைரசிஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கூடுமான வரைக்கும் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலைஞர்கள் வாழ பெரிய வகையாக இருக்கும். மற்றபடி இந்த படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. அன்பார்ந்த ரசிக பெருமக்களுக்கு ஆரான் டிவியினுடைய ஆரான் படத்தினுடைய இயக்குனர் என் பேர் கே தர்மராஜ். எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் குறுகிய காலத்தில் பண்ணி முடிச்சிருக்கேன். இதில் நடிக்கிற நடிகைகள் புதுமுகமாக இருந்தாலும் நல்ல அனுபவசாலிகள் மாதிரி நான் பயிற்சி கொடுத்து அவங்கள நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கிறேன். இதில் எனக்கு துணையாக நின்ன தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே மிகுந்த அனுபவசாலிகள், திறமசாலிகள். அவங்களுடைய அனுபவத்தையும் நான் பெற்று உங்கள் மத்தியில் நல்ல முறையில் வாழ்த்துக்களையும் நல்ல ஒரு பாராட்டத்திலையும் வாங்குவேன் ஒரு நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் அக்ஷய் ஆனந்த் டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேன். ஆரான் கேசட் ரிலீஸில் இருக்கும். இந்த படத்தில் நான் 3 சாங் பண்ணியிருக்கேன். 3 வெரைட்டியான சாங்ஸ். ஒரு டூயட்டு, ஒரு ஃபோக் சாங்கு, ஒரு வெஸ்டர்ன் சாங்கு. ஃபோக் சாங் ஒரு 50 டான்ஸஸை வச்சு ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸு அந்த சாங் பண்ணியிருக்கோம். ப்ளூ மேட் சாங் ஒன்று, ப்ளூ மேட்டும் க்ரீன் மேட்டும் சேர்ந்து மம்மி ஸ்டைலில் ஒரு சாங் பண்ணியிருக்கோம். மம்மியில் அந்த டெசர்ட்டு, அந்த மண் வரா மாதிரி, டபுள் வரா மாதிரி, ஃபயரு, வாட்டர், அது மாதிரி ஒரு 5 செட்டப்பில் பண்ணியிருக்கோம். இன்னொரு சாங் ரேப் சாங்கு. சிட்டியில் எல்லா பர்மிஷனும் வாங்கி ரோட்ஸு, மாலு, பீச்சு, அது மாதிரி ஒரு 5 செட்டப், காலேஜ் அப்படி போட்டு பண்ணியிருக்கோம். எல்லாமே குரூப் டான்ஸஸ் வச்சு ரிச்சாக பண்ணியிருக்கோம். இதுக்கு தர்மராஜ் சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அஜய் எல்லா மூமெண்ட்ஸும் 3 வெரைட்டி ஆஃப் மூமெண்ட்ஸ் நல்லா ஸ்டைலாக பண்ணியிருக்காரு, நல்லா ஆடிருக்காரு. கண்ணன் சார் ப்ரொடியூசர், அவர் நம்ம என்ன செலவுலாம் பார்க்க மாட்டார். நம்மளுக்கு என்ன வேணும், என்ன குவாலிட்டி வேணும்னு நம்ம கிட்ட கேட்பார். இது கொடுத்தா நல்லா இருக்கும் சார்னா இமீடியட்டாக ஓகே சொல்கிறார். பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டாங்க. செல்வா சார் கேமராமேன், அவர் ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. நான் மூமெண்ட்டு ஸ்பீடுனா அவர் எனக்கு மேலே ரெடியாக இருப்பார். அதே மாதிரி எனக்கு 50 டான்ஸ் தான், 51 டான்ஸில் அவர் கேமராவோட டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். எல்லாமே ட்ராக்னா உடனே அவர் கேமரா எடுத்துன்னு வருவார். ஏன்னா வேறு ரேஞ்சில் வரும் சாங்ஸு. நான் ப்ரொசீஜராக இல்லாமல் 3 ரேஞ்சில் எடுப்போம்னு சொல்லி, 3 ஆங்கிளில் எடுப்போம்னு சொல்லி அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். எடிட்டர் சலீம், அங்கே போய் உட்காந்தா நம்ம எல்லா சாங்குமே ஒரு 1 டேயில் நார்மலாக எடிட் பண்ணுவோம். இந்த சாங் நாங்கள் ஒரு 3 days 4 days எடிட் பண்ணோம். ஏன்னா குவாலிட்டியாக வரணும். நிறைய கிமிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணி டிஐ பண்ணி இந்த சாங் வந்திருக்கு. படமும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நல்ல பேரெல்லாம் வருது. ஆரான், வாரணம் ஆயிரம், இப்படி எத்தனை பேர்கள், ஒரு அருமையான பேரெல்லாம் வைக்கிறாங்க. பேர் மட்டும் வச்சா போதாது, நல்ல படங்கள் எடுக்கணும். நிறைய தயாரிப்பாளர்கள் வர்றீங்க. நான் புதுசா படம் எடுக்க வர்றவங்களுக்கு சொல்ல நினைக்கிறதெல்லாம் அதுதான், ஒண்ணுதான். நிறைய படம் எடுங்க, நிறைய பேர் வாங்க. நிறைய படம் எடுத்தா எங்க தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எங்களுடைய தொழிற்சங்கங்கள் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலை இல்லை அப்படின்னு தொழிலாளர்கள் சொல்றது இல்ல, வேலைக்கு ஆள் இல்ல என்று சொல்ற நிலைமையில இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமை திரையுலகத்துல இருக்கிறது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் இருக்கு. இந்த நிலைமை நெடுங்காலம் தொடரணும்னா நிறைய படங்கள் வெற்றி அடையணும். நிறைய படங்கள் வெற்றி அடையணும்னா அந்த படங்களை தயாரிக்க போகிறவர்கள் நிறைய அனுபவத்தை பெற வேண்டும். அனுபவம் பெற்றவர்களோடு பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும், கலந்து பேச வேண்டும். அவர்களோடு கலந்து பேசி இதை செய்யலாமா என்று கலைஞர்களும் திறம்பட நடித்திருக்க வேண்டும். இந்த கலைஞர்களை நான் வாழ்த்தி இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.